வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம கெமிஸ்ட்ரியோட ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். நம்ம உயிரோட அடிப்படையான ஒரு ரகசியம், நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் a simple question. நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்கன்னு? நம்ம கண்ணோட கலர், நம்ம ஹேர் டைப், இதெல்லாம் எப்படி டிசைட் ஆகுது? அண்ட் இன்னும் இம்பார்ட்டண்டா, நம்ம பாடியில இருக்கிற கோடிக்கணக்கான செல்ஸ்க்கு ஹே நீங்க இதுதான் பண்ணணும், இப்படிதான் வளரணும்னு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு மைக்ரோ லெவல் மாலிக்யூல் ஒளிஞ்சிருக்கு. அதான் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போற ஹீரோ, நியூக்ளிக் ஆசிட்ஸ். இதுதான் லைஃபோட ப்ளூ பிரிண்ட், நம்ம உயிரோட சீக்ரெட் கோட். ஆல்ரைட், ஸோ இந்த பெரிய ப்ளூ பிரிண்ட்டை நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஒரு பெரிய பில்டிங்கை பார்த்தா அது ஆயிரக்கணக்கான சின்ன செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸும் சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ் வச்சு தான் உருவாகிருக்கு. சிம்பிளஸ்ட் சொல்லணும்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஐயா அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இமேஜின் அ வெரி வெரி லாங் செயின். ஒரு முத்து மாலையில எப்படி ஒரே மாதிரி முத்துக்கள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த செயின்லையும் ஒரே மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ் ரிப்பீட் ஆகும். அந்த ரிப்பீட்டிங் யூனிட்டுக்கு பேரு தான் நியூக்ளியோடைட்ஸ். இதுதான் நம்ம ஹெரிடிட்டிக்கு காரணம். அதாவது நம்ம பண்புகள், ட்ரேட்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி போகுதுன்னு டிசைட் பண்ற மாலிக்யூலே இதுதான். ஸோ அந்த பேசிக் யூனிட், அந்த நியூக்ளியோடைட்குள்ள நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதுலயும் 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. 1 ஒரு பென்டோஸ் சுகர், 2 ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், அண்ட் 3 ஒரு பாஸ்பேட் குரூப். இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் நியூக்ளியோடைடு உருவாகும். இந்த பேசிக் பில்டிங் பிளாக்ஸை வச்சு நம்ம பாடியில 2 மெயின் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அதாவது டிஎன்ஏ. இன்னொன்னு ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அதாவது ஆர்என்ஏ. ரெண்டுமே உயிர் வாழ ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டும் நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான், ஆனா கொஞ்சம் கீ டிஃபரன்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகர் வேற. டிஎன்ஏல அது டிஆக்சி ரைபோ சுகர், ஆனா ஆர்என்ஏல அது ரைபோ சுகர். ஓகே, நெக்ஸ்ட் த பேசிஸ் பாருங்க, அடெனின், குவானின், சைட்டசின். இது ரெண்டுலயுமே காமன், ஆனா the fourth one is the catch. டிஎன்ஏல தைமீன் இருக்கும், ஆர்என்ஏல அந்த தைமீனுக்கு பதிலா யூரசெல் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். டிஎன்ஏனா டி, ஆர்என்ஏனா யூ. காட் இட்? அண்ட் ஃபைனலி தி ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏன்றது ஒரு டபுள் ஸ்ட்ராண்ட், 2 செயின் ஒன்னா ஒன்னு பின்னி ஒரு ஹெலிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா ஆர்என்ஏ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான். ஸோ நம்ம கிட்ட இப்போ பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு. அதை வச்சு எப்படி ஒரு பெரிய சங்கிலி, ஒரு செயினை உருவாக்குறது? லெட்ஸ் see the ஸ்டெப் பை ஸ்டெப் அசெம்பிளி ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பென்டோஸ் சுகரும் ஒரு நைட்ரோஜனஸ் பேஸும் சேரும்போது நமக்கு நியூக்ளியோசைடுன்னு ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியோசைட் கூட ஒரு பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணும்போது நமக்கு நம்ம மெயின் பில்டிங் பிளாக், த நியூக்ளியோடைட் கிடைக்கும். இப்பதான் ஒரு செங்கல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்படி ஆயிரக்கணக்கான நியூக்ளியோடைட்ஸ் ஒன்னு பின்னாடி ஒன்னா ஒரு ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட் வச்சு இணைக்கப்படுது. அந்த பாண்டோட டெக்னிக்கல் நேம் தான் பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். இவ்ளோ நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்த இந்த பெரிய செயினுக்கு பேரு பாலி நியூக்ளியோடைட் செயின். பாலினா மெனின்னு அர்த்தம். சிம்பிள். ஓகே, இந்த ஐடியாவை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க லெட்ஸ் யூஸ் an analogy. இந்த பெரிய பாலி நியூக்ளியோடைட் செயினை ஒரு பெரிய சமையல் குறிப்பு புக், ஒரு ரெசிபி புக்கா இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட்? அந்த புக்ல இருக்கிற லெட்டர்ஸ் தான் நம்ம பேசிஸ், A, T, C and G. இப்போ சில லெட்டர்ஸ் சேர்ந்தா ஒரு வேர்ட் வரும்ல, அதே மாதிரி இங்க 3 பேசஸ் ஒன்னா சேர்ந்தா அதை நம்ம கோடவுன்னு சொல்வோம். அண்ட் பல வேர்ட்ஸ் சேர்ந்தா ஒரு ஃபுல் ரெசிபி கிடைக்கும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் இங்க ஒரு ஜீன். ஸோ அந்த என்டையர் ரெசிபி புக், அதான் ஒரு கம்ப்ளீட் டிஎன்ஏ மாலிக்யூல். See how it all connects? It's amazing, right? ஓகே, இது ஒரு நீளமான ரெசிபி புக்னு புரியுது. ஆனா அது உண்மையிலேயே பார்க்க எப்படி இருக்கும்? Let's create a mental picture of its famous structure. டிஎன்ஏல நம்ம பார்த்த மாதிரி 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் ஒன்னா ஒன்னு சுத்திக்கிட்டு ஒரு டபுள் ஹீலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். அதாவது ஒரு சுத்து மாடி படி, ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் மாதிரி இருக்கும். இதுதான் லைஃபோட ஐகானிக் ஷேப். ஸோ இந்த 2 செயின்ஸும் எப்படி பிரியாம ஒன்னா சேர்ந்திருக்கு? வெல், அதை ஹோல்ட் பண்றது நடுவுல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஆனா இங்க ஒரு வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு. ஏ ஆனி ஆடனின் எப்பவுமே டி தைமின் கூட தான் பேர் பண்ணணும். அதே மாதிரி ஜி குவானின் எப்பவுமே சி சைட்டசின் கூட தான் பேர் பண்ணணும். இட்ஸ் அ ஃபிக்ஸ்ட் ரூல். இன்ஃபேக்ட் ஏக்கும் டீக்கும் நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா ஜிக்கும் சிக்கும் நடுவுல 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கான்செப்ட்க்கு பேரு தான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். A goes with T, G goes with C.
இது மறக்கவே கூடாது. ஸோ ஹியர்ஸ் த ரியல் சீக்ரெட். அந்த செல் பேசிஸோட சீக்வென்ஸ், அதாவது ATTGCன்னு வரிசையா வருதுல, அதுதான் செல்க்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு சொல்ற மெசேஜ். இந்த மெசேஜ் தான் செல்லோட மெஷினரி படிச்சு அது படி நடந்துக்கும். இதெல்லாம் தியரிக்கு நல்லா இருக்கு, பட் நம்ம லைஃப்ல இது எப்படி யூஸ் ஆகுது? லெட்ஸ் லுக் அட் ஒன் இன்க்ரெடிபிள் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். இந்த கான்செப்டோட ஒரு பவர்ஃபுல் அப்ளிகேஷன் தான் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கை ரேகை எப்படி தனித்துவமா இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் DNA சீக்வென்ஸ் யூனிக்கா இருக்கும். இதுதான் நம்ம ஜெனடிக் ஃபிங்கர் பிரிண்ட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபொரென்சிக் சயின்ஸ்ல ஒரு கிரைம் சீன்ல கிடைச்ச ஒரு முடியில இருந்தோ ஒரு சொர ரத்தத்துல இருந்தோ DNA எடுத்தோ சஸ்பெக்டோட DNAவோட கம்பேர் பண்ணி கிரிமினல்ஸை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் உள்ள உறவை கன்ஃபார்ம் பண்ற பெட்டர்னிட்டி டெஸ்ட்லயும் இதை தான் யூஸ் பண்றாங்க. இப்போ பாத்தீங்களா, ஒரு சின்ன மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுல எவ்ளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு. ஹெரிடிட்டில ஆரம்பிச்சு கிரைம் சால்விங் வரைக்கும் நியூக்ளிக் ஆசிட்ஸோட நாலேஜ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ டு க்ளோஸ், நான் உங்களுக்கு ஒரு சின்ன தாட் கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க. வெறும் 4 லெட்டர்ஸ் வச்சு ATCG எப்படி ஒரு சின்ன பூச்சியிலிருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் இவ்ளோ விதமான உயிரினங்கள் உருவாக முடியும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். பட் ஃபார் நவ் ரிமெம்பர் திஸ். நீங்க இந்த கோர் ஐடியாவை, அதாவது பில்டிங் பிளாக்ஸ், அந்த ரெசிபி புக் அனாலஜி அண்ட் அந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங் எக்ஸாம்பிள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். ஆல் தி வெரி பெஸ்ட்.